மனிதனின் அடிப்படை தேவையான தண்ணீருக்கு அடுத்தபடியாக அருந்துவது தேநீர். இந்த தேநீரில் பல வகைகள் இருக்குது. மசாலா டீ, நார்மல் டீ, இரானி டீ, தம் டீ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பரபரப்பான ஒரு சூழ்நிலை டீ அப்படின்னு சாப்பிடும் பொழுது அது வந்து ஒரு உற்சாகத்தையும் மனதுக்கு புது தெம்பையும் கொடுக்குது. ஸோ சென்னையில் நிறைய வெரைட்டியான டீ ஷாப்ஸ் நிறையவே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பழமையான ஒரு டீ ஷாப்பை தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிற இரானி டீ ஷாப் ஒரு விசிட் பண்ணி அங்கே என்ன மாதிரி டீ வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கடை தான் வந்து ரிச் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இரானி டீ ஷாப். ஸோ இந்த கடையில் என்ன அப்படி ஸ்பெஷல்னாக்கா, இந்த கடையில் வந்து டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த ரிச் ஸ்ட்ரீட்டுங்கிறது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு பிஸ்னஸ் ரேடியோ மார்க்கெட்டு, எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா பகல் நேரங்களில் ஒரு 12 மணி ஆகட்டும் இல்லை காலையிலேருந்தே ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு கடை தான் இந்த இரானி டீ ஷாப். முதல்ல அது என்ன இரானி டீ அப்படின்னாக்கா, இந்தியாவில் மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான இருக்கிற ஒரு டீ தான் இது. நம்ம நார்மலாக டீ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஒரு டீயை வந்து அதில் பேக்கில் வச்சு அதை கொதிக்க வச்சு தான் நம்ம வந்து டிகாஷன் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இரானி டீ அப்படின்றது இது வந்து டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராசஸிங் இது. இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா சக்கரை கலந்த தண்ணியை அவங்க வந்து பாயில் பண்ணுறாங்க. அந்த பாயில் ஆகிட்டு இருக்க தண்ணி மேலே இன்னொரு அடுக்கில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது உள்ளார தேயிலையை கொட்டுறாங்க. அந்த கொட்டினதுக்கப்புறம் அது பாயில் ஆகி திரும்ப அதுலேருந்து டிகாஷன் வந்து ட்ராப்பாக வந்து அந்த தண்ணியில் கலக்குது. ஸோ இதுதான் வந்து டிகாஷனாக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டீ சாப்பிடும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு மில்கை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டிகாஷனை மிக்ஸ் பண்ணி கப்பன் சாஸ் எல்லாம் நம்ம கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் வந்து இரானி டீ. ஸோ இந்த இரானி டீ அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை 2 தடவை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா திரும்ப நம்மளை சாப்பிட தூண்டுற ஒரு டேஸ்ட்டாக இருக்கிறது தான் இந்த இரானி வகையான டீ. சென்னையில் பார்த்தோம்னாக்கா ஒரு சில இடங்களில் தான் இப்போதைக்கு இரானி டீ இருக்குது. இதே வந்து 60s, 70s, 80s பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடைகள் வந்து இரானி டீ விற்கிற நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம பொதுவாகவே ஏதாவது ஒரு டீ சாப்பிடணும்னா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். நம்ம வந்து நார்மலாக பார்த்தோம்னாக்கா பஜ்ஜி, வடை, ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ சாப்பிடுவோம். ஆனால் இரானி டீக்கு வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் அப்படின்னாக்கா அது உஸ்மானியா பிஸ்கட். அந்த உஸ்மானியா பிஸ்கட் கூட இந்த டீ சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தாக்கா நார்மலாக வந்து டீ வந்து 10 ரூபாய், அதாவது ஸ்பெஷல் டீ வந்து 10 ரூபாய். இங்கே வந்து இந்த இரானி டீயை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து டீயில் வந்து சுகர் லெஸ் டீ இருக்கும். இங்கே வந்து சுகர் லெஸ் டீ வந்து இருக்காது. இரானி டீயில் எப்போதுமே வந்து சுகர் ஆட் பண்ண டீ தான் வந்து நம்ம இரானி டீயை வந்து சாப்பிட முடியும். அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவோ இல்லை லைட்டாகவோ அதை வந்து அதை அவங்க சொன்னானாக்கா அந்த டிகாஷன் கலக்கும் போது அதை மட்டும்தான் செய்ய முடியும். சுகர்லெஸ் டீ வந்து இங்கே எப்போதுமே இரானி டீயில் கிடைக்காது. இந்த இரானி டீ இந்த கடையில் 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது கூட வந்து உஸ்மானியா பிஸ்கட் இருக்குது, அப்புறம் சமோசா இருக்குது. இந்த லிட்டில் சமோசா சொல்லுவாங்க, சின்ன சமோசா, அது ரொம்ப சூப்பரான சமோசா, அது எல்லாமே இருக்குது. அதுவும் வந்து இந்த இரானி டீக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி தான் அதுவும். இது வந்து ஒரு பிளேட்டு, இது வந்து 10 பீசஸ் இருக்கிற இந்த பிளேட் வந்து ஒரு 25 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி நான் நெக்ஸ்ட் வந்து அந்த பிஸ்கட், அதாவது இந்த ஸ்வீட் அண்ட் சால்ட் இருக்கிற அந்த பிஸ்கட்டு, இதுவும் வந்து அந்த டீ கூட ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு சைட் டிஷ் ஸ்நாக்ஸ் தான் இந்த பிஸ்கட்டு. இது ரெண்டையும் நான் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் வந்து பன் பட்டர் ஜாம் அதுவும் இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறது இந்த உஸ்மானியா பிஸ்கட்டும் இந்த சமோசா கூடயும். பொதுவாகவே இந்த இரானி டீ அப்படின்றது அதோட இதே வந்து இந்த கப்பன் சாஸில் சாப்பிட்றது தான் அது ஒரு சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து கப்பன் சாஸருக்கு பதில் இங்கே வந்து நான் நார்மலாகவே வந்து கிளாஸில் தான் அதை வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் பார்த்தோம்னா அந்த டீ அப்படின்றதே வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போதே அது வந்து நமக்கு வந்து ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமானதாக இருக்கணும். அடுத்தது அதோட ஒரு டீ ஆகட்டும் அல்லது காஃபி ஆகட்டும், அது வந்து அதோட அரோமா ஸ்மெல்லு வந்து நம்மளை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த அரோமா வந்து நம்மளை ஒரு ஃபீலை கொண்டு போகும். அடுத்தது சாப்பிடும்போது அந்த சுவை வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு நல்ல சூப்பரான டீ சொல்லுவாங்க. இங்கே நான் வந்து இந்த சமோசா கூட அந்த டீயை ட்ரை பண்ணுறேன். இந்த சமோசா பார்த்தோம்னாக்கா ரொம்ப லிட்டில் சமோசா. இது வந்து இந்த இரானி டீக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற இந்த கடையோட சைட் டிஷ்ஷு. பார்த்தோன்னா ரொம்ப முருண்டு ரொம்ப நல்ல இதாக இருக்குது. உள்ளார வந்து பட்டாணி, இந்த பீட்ரூட் அது கலந்த ஒரு இதாக இருக்குது.
நார்மலாக டீ அப்படின்னா நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தா அந்த பாய்லரில் வச்ச ஒரு டீ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த டிகாஷன் வந்து அதில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதேமாரி தான் இதில் டிகாஷனை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க நல்லா பாயில் பண்ணிட்டே இருந்ததுனால அதோட ஸ்மெல்லு அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டீயோட. இப்போ இது பார்த்தோன்னா என்னால் வந்து இந்த டிஸ்டன்ஸ்லேயே இந்த டீயினுடைய அந்த அரோமா அந்த ஸ்மெல்லை வந்து என்னால் இங்கேயும் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. டீயில் இரானி டீயில் முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா லைட்டாக அந்த பட்டை கலப்பாங்க. இந்த பட்டை இருக்குது பிரியாணிக்கெலாம் கலக்கிறாங்க பட்டை. ஸோ அது கூட அதையும் சேர்த்து கலக்கிறதுனால அந்த இதுதான் வந்து கடைசியில் நம்ம தொண்டைக்குழியில் இறங்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டைமுக்கு அது வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். ஒரு டீ சாப்பிட்டோம் ஒரு காஃபி சாப்பிட்டோம்னா ஒரு ½ அன் ஹவர் அதோட டேஸ்ட் அப்படியே இருந்தால் தான் அது சூப்பரான டீ. இந்த டீயும் நான் சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து என்னால் அந்த அந்த டீயோட டேஸ்ட்டு அந்த பட்டை கலந்துருக்கிற அந்த டேஸ்ட் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இது ஒரு நல்ல சூப்பரான டீ. அதுவும் வந்து இந்த லிட்டில் சமோசா அந்த சின்ன சமோசா கூட இந்த டீயை நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இரானி டீ ஷாப் அப்படின்றது எப்போதுமே பரபரப்பாக இருக்கிற ஒரு ஷாப்பு தான். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இரானி டீ சாப்பிட்ணும் ஒரு மசாலா மாதிரி ஒரு டீயை சாப்பிட்ணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இந்த சைடு வரும் பொழுது இரானி டீ ஷாப் அதாவது நம்ம ரிச் டீ ரேடியோ மார்க்கெட்டில் இருக்கிற அந்த இரானி டீ ஷாப்பை ட்ரை பண்ணுங்கள்.